Hi friends, welcome to Healthy Cooking Channel. இந்த வீடியோல நம்ம இன்னைக்கு சுவையான கொள்ளு துவையல் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். சூடான சாதத்து கூட பிசைஞ்சு சாப்பிடலாம். இல்ல அப்படினா ரசம் சாதம், தயிர் சாதம், கஞ்சி இது எல்லாத்துக்கும் சைடு டிஷ்ஷா இருக்கும். கொள்ளு துவையல் செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம 100 கிராம் அளவுக்கு கொள்ளு எடுத்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். கொள்ளு நல்லா வாசனை வர அளவுக்கு இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகி நல்லா உப்பி வந்திருக்கும் பாருங்க. இந்த ஸ்டேஜ்ல ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு பிளேட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. அடுத்ததா 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. ஒரு பூண்டு முழு பூண்டு உரிச்சு சேர்த்துக்கோங்க. அடுத்தது காரத்திற்கு ஏற்ப காய்ந்த மிளகாய் 4 காய்ந்த மிளகாய், 2 டீஸ்பூன் முழு தனியா, 1 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் மிளகு, 2 கொத்து கருவேப்பிலை. இது எல்லாத்தையும் எண்ணெயில் நல்லா வறுத்து எடுத்துக்கணும். கொள்ளு வறுக்கும் போதும் சரி, இந்த மசாலா எல்லாம் வறுக்கும் போதும் சரி, ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கோங்க. அடுத்ததாக புளி, ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி இந்த மாதிரி கிள்ளி அதில் போட்டுக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு. புளியும் கல்லுப்பும் சேர்த்துட்டு 2 நிமிஷம் வறுத்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஆற விட்டுட்டு மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/2 மூடி தேங்காய் துருவி சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம துவையல் பதத்துக்கு கொஞ்சம் கரகரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் ட்ரையாக அரைச்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து அரைச்சிங்க அப்படின்னா கரெக்டான பதம் வந்துடும். சூடான சாதத்து கூட வச்சு நெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் விட்டு பிசைஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா அதோட ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். சுவையான கொள்ளு துவையல் அட்டகாசமாக டேஸ்டியாக வாசனையாக எப்படி செய்யலான்னு இந்த வீடியோவில் நம்ம பார்த்தோம். இது போன்ற ஹெல்தி ரெசிபீஸ்க்கு மறக்காமல் ஹெல்தி குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.